ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் டு கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒத்தன்டிக்கான ஹெல்த்தியான கீரை வடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த கீரை வடையோட கட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லா கீரை வடையும் ஒரு செகண்டில் காண போயிடும். இப்போ இந்த கீரை வடையை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கீரை வடை செய்கிறதுக்கு நம்ம 2 பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 200 கிராம் முழு உளுந்தும் 50 கிராம் கடலைப்பருப்பும் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற விடுங்க. நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சா நல்லது, மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன்னு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த கீரை வடைக்கு. கையில் சுத்தமாக ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 20 கிராம் இஞ்சியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டுக்கீரையை வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த கீரையானாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் பாலக்கீரையை எடுத்திருக்கேன். ஒரு முக்கியமான டிப்ஸ், கீரையை ஃபைனாக சாப் பண்ணணும். 1.5 கைப்பிடி அளவுக்கு நான் கீரையை சேர்த்துருக்கேன். கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா அது முதலே சேர்த்தோம்னா தண்ணி விட்டுடும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீரையும் இந்த உளுந்து மாவோட நல்லா இன்டகிரேட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடை மாவில் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடை எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வடையை தட்டுறதுக்கு நான் ஒரு சின்ன தட்டில் பிளாஸ்டிக் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் நல்லா காஞ்ச பிறகு ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வடையை இந்த மாதிரி தட்டி, ரொம்ப மொத்தமாக தட்ட வேண்டாம், கொஞ்சம் மெலிசாக தட்டி இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதை மெதுவாக கையில் எடுத்து கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே போடுங்க. இதே மாதிரி எல்லா வடையையும் தட்டி போட்டு வறுத்து எடுங்க. இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை ஒவ்வொரு தடவையும் தண்ணி தடவி வடை தட்டுங்க. கையில் ஒட்டாமல் வரும். நீங்கள் கையில் கூட தட்டி போடலாம். வடை எண்ணெயில் ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா வேகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர நல்லா வறுத்து எடுங்க. இந்த வடையை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா வடை சீக்கிரம் கருகிடும், அதே சமயம் உள்ளேயும் வேகாது. இந்த கீரை வடை ஒரு பண்டை கால டிஷ். ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி கீரை வடை செய்யறதில்ல. இந்த ஒட்டன்டிக்கான டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து சாப்பிடுங்க. கிட்ஸ்க்கு கீரை எல்லாம் ரொம்ப பிடிக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை வடைக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கட்டி சட்னி செஞ்சு வச்சாலே போதும். வெறும் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு இதை வச்சு அரைச்சி சர்வ் பண்ணிங்கன்னா இந்த கீரை வடை ஒரு செகண்டில் எல்லாம் காண போயிடும். அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குக்கிங் டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.